Assalamu alaikum friends, welcome back to Muba's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெத்திலி மீன் ஃப்ரை. இது நல்ல கிறிஸ்பியாவும் டேஸ்டாவும் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். தேவையான ingredients 3 teaspoon Kashmir chilli. Kashmir chilli இல்லனா நார்மல் chilli powder போட்டுக்கலாம். 1 teaspoon குழம்பு மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி, மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் போடுறேன். இது நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன்னு. அதோட அளவு வந்து 1 கப்பு மைதானா, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1/4 கப்பு அரிசி மாவு. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எல்லா ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஃபுல் ஜூஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு போட்டுக்கலாம். மிளகு பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். நம்ம இந்த எண்ணெய் போடுறது நமக்கு ஒட்டாமல் வரும், அதுக்காக மிக்ஸ் பண்ணும்போது எல்லா மீன் சிக்கன் அந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்குமே நான் வந்து கொஞ்சம் சேர்த்துப்பேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். மீன் வந்து நெத்திலி மீனோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், நெத்திலின்னு சொல்லுவோம். இதை வந்து லைட்டாக அந்த செவில்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த விரலை வச்சு எடுத்தாலே நமக்கு வந்து அந்த வயிறு சைடெலாம் வந்து இதாகிடும், ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து நம்ம குடல் எல்லாமே எடுத்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா வந்து ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். வயிறு சைடெலாம் நம்ம வந்து நல்லா உள்ளே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட மறந்துட்டேன், 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுட்டு பொரிக்கலாம். நம்ம வந்து பொரிக்க வந்து நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடான உடனே நம்ம வந்து மீனை போட ஆரம்பிச்சிடலாம். மீன் வந்து நம்ம நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக 4 நாளாக 5 அந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னா நெத்திலி மீன் வந்து நமக்கு உடையாமல் வரும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்ட், நல்லா உடஞ்சிரும் நமக்கு. அதனால் கம்மியாகவே போட்டு எடுக்கலாம். இதில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து பிகினியருக்காக தான் சொல்கிறேன், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஃப்ரை ஆகணும். நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் முபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.